இவ்வளோ உழைச்சி கூட நம்ம பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோமே. ஸோ இவங்கெல்லாம் காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு கர்ம ராசி. மன கவலைகளை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, உள்ள அவ்வளோ கவலைகள் இருக்கு. அவங்களுக்கு என்ன தேவையோ அனைத்து விஷயங்களையும் நன்றாக பூர்த்தி செய்து கொள்வார்கள். அதற்காக சில நேரத்தில் கடன் வாங்கினோம்னாலும் வாங்கிக்குவாங்க. கபடத்தாரி ஒரு நேரம் மனசுல ஒன்று வச்சிருப்பாங்க, செயல்பாடு ஒன்றா இருக்கு. இவங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி சேனலில் மேலும் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. நமது சேனலில் இப்பொழுது ராசிகளின் தன்மைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு ராசியிலும் பிறந்த நபர், அவர்களின் குணாதிசயங்கள் என்ன, அவர்களுடைய வெற்றி ஃபார்முலா என்ன, அவர்களுடைய டிராவல் எவ்வாறு இருக்கும் போன்ற விவரங்களை நாம் தெரிந்து கொண்டால் நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருவேளை ரிஷபராசியாக இருந்தால் அந்த ரிஷபராசிக்காரருக்கு எது உகந்தது, எங்கே அவர் கவனமாக இருக்க வேண்டும் போன்ற விவரங்கள் எளிதாக நமக்கு புலப்படும். இந்த பதிவில் ரிஷபராசி நபர் எவ்வாறு இருப்பார்கள், அவர்களுடைய வெற்றி ஃபார்முலா என்ன, அவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் போன்ற பல அரிய தகவல்கள் நமக்கு ஷேர் செய்வதற்கு நமது நண்பர் ஜோதிட ஆச்சாரியா திரு ஆனந்தவேல் அவர்கள் இருக்கிறார். வணக்கம். ரிஷபராசி நபர் அவர்களை பற்றி விவரங்களை இப்பொழுது நீங்கள் குறிப்பிடவும். கண்டிப்பா. ரிஷபராசி, ரிஷப லக்னம், இதோடைய சின்னம் பார்த்தீங்கன்னா எருது. பொதுவாக ரிஷப லக்னம் இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்காகவே அதிகமாக உழைக்கக்கூடியவங்க. ஏன்னா எருது எப்படி அடுத்தவங்களுக்காகவே உழைக்குதோ, ஆரம்ப காலத்தில் குடும்பத்துக்காக உழைப்பாங்க, அதுக்கப்புறம் பிறந்த வீட்டுக்காக உழைக்கிறாங்க, அதுக்கப்புறம் திருமணமான பின்னாடி பெண்களாக இருந்தால் கணவனுக்காக உழைக்கிறாங்க, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்காக உழைக்கிறாங்க, ஆண்களாக இருந்தாலும் அதே மாதிரி தான். ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு ஓய்வுன்றது எதுவும் பெருசாக இருக்காது. இல்லை, அவங்களா ஓய்வு போதும் அப்படின்னு நினச்சாங்க மட்டும்தான் இவங்க ஓய்வு எடுத்துப்பாங்க. கடைசி காலம் வரைக்கும் அவங்க ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி செக்யூரிட்டி வேலைக்கு கூட போயிடுவாங்க. வீட்டில் இருந்தால் இவங்களுக்கு சும்மா இருந்தால் பிடிக்காது. மன கவலைகளை உள்ளுக்குள்ளேயே வச்சு வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, உள்ள அவ்வளோ கவலைகள் இருக்கும். எப்படி எருது வண்டியை இழுத்துட்டு போகிறது ஓனரு எவ்வளோ பலுவை கொடுத்தாலும் அதெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அது வண்டியை இழுத்துட்டு போகும், கவலையை வெளிப்படுத்தாது. அதுக்கப்புறம் ஓய்வு நேரத்தில் தன்னுடைய நினைவலைகளை வெளியே எடுத்துகிட்டு வந்து கண்ணீரோட தேமினி இருக்கும். இவ்வளோ உழைச்சி கூட நம்ம பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோமே. ஸோ இவங்கெல்லாம் காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு கர்ம ராசி. அப்போது இவங்க கர்மாவை அனுபவிக்க பிறந்தவர். ஸோ இந்த ராசிக்காரர்கள் முழுக்க முழுக்க அடுத்தவர்களுக்காகவே தியாகத்துக்காகவே உழைக்கக்கூடியவர்கள். இதில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி 1, 2, 3, 4ஆம் பாதம், விருச்சிகம் 1, 2, 2 பாதங்கள் இருக்குது. இவங்க புகழுக்கு மயங்கக்கூடியவர். ஏன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி சுக்கிர பகவான். அதனால் சுக்கிரனாலே அந்த மயக்கம், புகழுக்கு மயங்கக்கூடியவர்கள், லக்ஸரி, ஆடம்பரமாக இருப்பாங்க, ட்ரெஸ்ஸு விதவிதமான ட்ரெஸ்ஸை அணியக்கூடியவர்கள், அதிக நண்பர்கள் இருப்பாங்க. சுக்கிரன் தொடர்பில் வந்துட்டாலே நண்பர்கள் அதிகமாக வந்துடுவாங்க. எதிர்கால தேவைக்காக இன்றைய சேமிக்கக்கூடியவர்கள் இவர்கள். இவங்க நிறைய தரகு வேலை, துணிமணி வியாபாரம், இதிலெல்லாம் நிறைய ஈடுபாடு அதிகமாக இருக்கும். திறமையாக பேசக்கூடியவங்க, அதே நேரத்தில் கொஞ்சம் முன்கோபமும் இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். திருமணத்துக்கு பிறகு இவருடைய வாழ்க்கை கொஞ்சம் தகுதியற்ற நிலை தான். முன்னாடி இருந்ததை விட பின்னாடி திருமணத்துக்கு பிறகு போராட்ட நிலை தான் இருங்க. சொத்து பிரச்சனை இருக்கும். இது ஏன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரனாலே வீடு மனை வாகன யோகம். ஸோ திருமண தடை தாமதம் இருக்கும், லேட் மேரேஜ் தான் இவங்களுக்கு கிடைக்கும். கிருத்திகை 2, 3, 4 பாதம் இருக்குது. அதனால் கிருத்திகை பெண்கள் அவங்க மூலிமா வளர்ந்ததுனால இந்த உணவு உற்பத்தி, உணவு பொருள் விற்பனை, அதே மாதிரி செவிலித்தாய் மூலிமா எப்படி, அதாவது இந்த மாதிரியான தொழிலெலாம் அவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அதாவது குழந்தைங்களை வளர்க்குறது, அந்த மாதிரியான அதை வச்சு நடத்துகிற அந்த மாதிரியான தொழில்கள்லாம் இவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திடீர்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குறிப்பாக. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் நடு உயரம் உடையவர்களாக இருப்பாங்க. கல்வி, கலை, திறமை இதெல்லாம் சிறப்பாக இருக்கும், அறிவுலாம் சிறப்பாக இருக்கும். பிறருடன் பழகுதில் ரொம்ப தனியான ஒரு அனுகூலத்தை பெற்றவர்களாக இருப்பாங்க. அனுசரிச்சுட்டு போவதற்கும் கொஞ்சம் முன்கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருப்பாங்க. இதில் பிறந்த ரிஷபராசியில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க 2, 3, 4ஆம் பாதத்தில் சூரியனுடைய நட்சத்திரம். அதே இதனால பிரச்சனை கண்டு பயம், மனோ ரீதியாக
கொஞ்சம் பயம் இருக்கும் இவங்களுக்கு. அப்புறம் வந்து வாகன பிரியராக இருப்பாங்க. பொதுவாக ரிஷபராசிக்காரங்க வாகன பிரியர். ஏன்னா அவர் வந்து ராசியாதிபதி சுக்கிரனாலே அது உல்லாசனால வண்டி மேலே மாற்றிக்கொண்டே இருப்பாங்க, காரை மாற்றிட்டே இருப்பாங்க, விதவிதமான மாடல் வந்தால் வாங்கக்கூடிய. ஆமாம். அதே மாதிரி ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும். கடினமான உழைப்பாளி தான், உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கும். ஆனால் உழைச்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. நல்ல செலவாளி. இந்த அவங்க கம்ஃபர்ட்டுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு என்ன தேவையோ அனைத்து விஷயங்களையும் நன்றாக பூர்த்தி செய்து கொள்வார்கள். அதற்காக சில நேரத்தில் கடன் வாங்கினோம்னாலும் வாங்கிக்குவாங்க. கண்டிப்பா. அடுத்து இந்த ரிஷபராசியில் பார்க்கும்போது ரோஹிணி நட்சத்திரம். இதில் பிறந்தவர் கிருஷ்ண பரமாத்மா. சொன்ன சொல்ல காப்பாற்றுவார். தாய் மீது ரொம்ப அன்பு உடையவர்களாக இருப்பாங்க. பொதுவாகவே சந்திரன் உச்சமடையக்கூடிய ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே தாய் மீது ரொம்ப பிரியம் அதிகமாக இருப்பாங்க. தாயை விட மாட்டாங்க. அதனால தான் மகாபாரதத்தில் காந்தாரி கொடுத்த சாபத்தை கூட கிருஷ்ண பரமாத்மா சந்தோஷமாக ஏற்றுக்கிறார். அவர் நினச்சிருந்தா அந்த சாபத்தை பெற வேண்டிய அவசியம் இல்லை. காந்தாரி சாபம் கொடுக்குறாங்க, எப்படி என்னுடைய இனம் குலம் அழிஞ்சது அதே மாதிரி உன்னுடைய யாதவ குலம் அழியட்டும்னு சொல்லி சாபம் விடுறாங்க. கடைசி நேரத்தில் மகாபாரத போர் முடிஞ்சு காந்தாரி அன்னையை சந்திக்கிறாங்க. அதனால தான் மாதான் தான் அழைக்கிறார் காந்தாரி. அவர் அழைக்கும் பொழுது துரியோதனன் அதாவது பீமனை கட்டி அடைக்கும் பொழுது இந்த சமாச்சாரங்கள்லாம் அவருக்கு தெரியுது. உடனே ஒரு சிலையை இடையில வச்சிடுறாங்க. ஸோ எல்லாம் தெரிஞ்ச கிருஷ்ண பரமாத்மாவுக்கு காந்தாரி கொடுக்குற சாபம் தெரியாமல் இருக்காது. அவர் காந்தாரியை மாதான்னு தான் அழைச்சார். ஸோ அதனால அன்னை கொடுத்த சாபனையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறார். ஸோ அப்போ காந்தாரியினுடைய யாதவ குலம் அழியட்டும்னு சொல்லும்போது அவர் வந்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ தாய் மீது அன்பு உள்ளம் கொண்டவர்கள் தான் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க. அதுவும் குறிப்பாக ரோகிணி அஸ்தம் திருவோணம் கடகராசி இதெல்லாம் வந்து தாய் மீது அன்பு உள்ளது. ஏன்னா மனோகாரகன் சந்திர பகவான் வந்து தாய் மீது பற்று உடையவர். ஸோ அதனால் தாய் மீது பற்று உடையவர்கள் ரோகிணி நட்சத்திரக்காரங்க. இந்த ரோகிணியில் பிறந்தவங்க ஒரு இடத்துல பிறந்து இன்னொரு இடத்துல வளருவாங்க. ஒன்று பாட்டி வீட்டில் வளருவாங்க, ஏதோ ஒரு ரீசனுக்காக ஆரம்பத்தில் ஒரு வீட்டில் வளர்ந்து இன்னொரு வீட்டில் பிறந்து இன்னொரு வீட்டில் வளரக்கூடியா இருப்பாங்க. அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுட்டு அந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுடைய குணாதிசயங்கள் அப்படியே வந்துடும். கபடதாரி, ஒரு நேரம் மனசில் ஒன்று வச்சுருப்பாங்க, செயல்பாடு ஒன்றா இருக்கும். இவங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படி கிருஷ்ண பரமாத்மா அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு செயலை குறிச்சது, அது மாதிரி இவங்களுடைய நோக்கங்களை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. மனசில் ஒன்று இருக்கும், செயல்பாடு ஒன்றா இருக்கும். இவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. கபடதாரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. நிறைய பெண்கள் வயப்பாடு எதிர்பாலித்தின் மீது ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க. காதல் திருமணம் நிறைய நடைபெறும். அதே மாதிரி லௌதீக வாழ்க்கையில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பாங்க. மோஸ்ட்லி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காதல் திருமணம் செய்கிறவர்களாக இருப்பாங்க. அதிகபட்சம் கண்டிப்பாக காதல் திருமணத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். கல்வி அறிவு சிறப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி எங்களுடைய கையெழுத்து பார்த்தீங்கன்னா நெளிஞ்சி சுழிஞ்சி தான் இருக்கும். சிக்னேச்சர் கூட அந்த மாதிரி தான் இருக்கும். அரச நட்பு உடையவர்கள். ஏன்னா விஸ்வபரமாத்மா எல்லா அந்த அரசு சார்ந்த அந்த நட்பெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிடும். அரசியல் தொடர்பான ரீதியான தொடர்புகள் எல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும். நல்ல பேச்சாளி, பிரச்சனையை காது கொடுத்து கேட்பாங்க. அடுத்தவங்க ஒரு பிரச்சனைனா காது கொடுத்து கேட்கறதுல ரோஹிணி நட்சத்திரக்காரங்க முன்னிலை வகிக்கக்கூடியவங்க. இவங்க பிரச்சனையும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே அவ்வளோ சீக்கிரம் வராது. இவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சு இருப்பாங்க. இவங்களை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். இவங்களோட பழகிறது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அவ்வளோ சீக்கிரத்தில் விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம். இதில் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். சந்திர பகவானுக்கு கிட்டத்தட்ட 27 மனைவி. அதில் பிடிச்ச மனைவி பார்த்தீங்கன்னா ரோஹிணி பிடிச்ச மனைவி. பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காதல் திருமணம் தான் செஞ்சுருப்பாங்க, இல்லை அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் காதல் திருமணம் செஞ்சுருப்பாங்க. ஸோ மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷப ராசி, இதில் பிறந்தவங்க கண்டிப்பாக வீட்டில் யாரோ ஒருத்தர் காதல் திருமணம் செஞ்சுருப்பாங்க, இல்லை இவங்க காதல் திருமணம் செஞ்சவங்களா இருப்பாங்க. பெண்கள் மீது மோகம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதிகமாக இந்த வீரத்தீர விளையாட்டில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். வேகம் அதிகமாக இருக்கும். மிருகசீரிஷம் சொன்னாலே அது செவ்வாயுடைய ஆதிக்கம். அதனால் வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன் இசை பாட்டில் மோகம் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு கூட்டு தொழில்கள் செஞ்சு பார்ட்னர்ஷிப்பால் நஷ்டம் அடைஞ்சிருப்பாங்க. இவங்க நிறைய நஷ்டம் அடைஞ்சிருப்பாங்க. அழகான மனைவி ரொம்ப அழகாக வேணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா சந்திரன் பிறந்ததுனால அதோடைய அந்த எதிர்பார்ப்பு அது அதிகமாக இருக்கும். இவங்க திருமண விஷயங்கள அழகானவராக வேணும்னு
நினைப்பாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஒரு கற்பனை, சந்திரன்னா கற்பனை, அதனால அந்த கற்பனை உலகத்தில் இருப்பாங்க, இப்படி தான் வேணும் அப்படி தான் இருப்பாங்க. அதாவது மிருகசீரன்னா அந்த சாரை பாம்புன்னு அர்த்தம். அந்த சாரை பாம்புடைய குணாதிசயங்கள் இருக்கும். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு வேறு இனத்தோடு, அதாவது காதல் திருமணம், ஒரு இனத்தை விட்டு இன்னொரு இனத்தோடு சேர்ந்துருவாங்க, திருமணம் செஞ்சுருவாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தீங்கன்னா ஹேமலதா, பவித்ரா, சுசீலா, ஆனந்தன், அமுதம், சந்திரன், இந்த மாதிரியான சந்திரசேகர். ஸோ இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ள பேர்களாக தான் இந்த லக்னக்காரங்க ராசிக்காரங்க இருப்பாங்க. ரவி வர்மா, இந்த மாதிரியான பெயர் உடையவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. புத்திர தோஷம் உடையவங்க இந்த மிருகசீர நட்சத்திரக்காரங்க. ஒரு சிலருக்கு வயிற்றில் குழந்தை இறந்து பிறக்கிற தன்மையை கூட ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மிருகசீர நட்சத்திரக்காரங்களுக்கு. ரிஷபராசிக்கு வெற்றி ஃபார்முலாங்கிறது என்ன? சுக்கிரன் தான். சுக்கிரனுடைய லக்ஷ்மி வழிபாடு, கலத்திரக்காரகன். அது ரெண்டாவது சுக்கிரன், லக்ஷ்மி வழிபாடு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரி ரிஷபாரூடரை வழிபாடு செய்வது மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா ரிஷபாரூடர், அதாவது ரிஷபத்தின் மேல் அமர்ந்த சிவபெருமான் பார்வதி வழிபாடு, குடும்ப சமேதரா அமர்ந்திருக்கிற வழிபாடு மிகச் சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நிலராசி, அந்த நிலராசியில மாந்தி ஒரு வேளை ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னா காலையில் எழுந்தவுடனே ரிஷபாரூடர் இருக்கிற படத்தில் விழிக்காமல் இருக்கிறது நல்லது. நான் சொல்றது புரியுதுங்களா? காலையில் எழுந்த உடனே ரிஷபத்து மேலே, வாகனத்து மேலே, குடும்ப சமேதரா சிவபெருமான், அம்பாள், இது முருகர், விநாயகரோட காலையில் எழுந்துக்கும் போது அது முகத்தில் முழிக்காமல் இருக்கிறது சிறப்பை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து வழிபாடு பண்ணலாம். எழுந்துக்கும் போது அப்படின்னா அன்றைய நாள் தோஷ நாளாக மாறும். மாந்தி அந்த இடத்துல அமரும்போது அந்த மாதிரியான படங்களில் காலையில் எழுந்த உடனே கண் விழிக்காமல் இருக்கிறது நல்லது. ரிஷபராசிக்கு உண்டான பல அரிய தகவல்களை பார்த்தோம். அடுத்த பதிவில் மிதுன ராசிக்கு உண்டான விவரங்களை பார்ப்போம்.